ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குஸ்கா எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக குக்கரில் நம்ம குஸ்கா ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்துடலாம். குஸ்கா செய்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, கடல் பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்தவுடனே இந்த மாதிரி மசாலா ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. ஒரு கொதி கொதித்தவொடனே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்கில் உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால நான் எதுவும் போடலை. இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கண்ட்ரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.